ஷே பிரமா லைசன்ஸு கணக்கு லைசன்ஸு தமிழ்நாடு முழுவதும் பிடுங்குவார். எல்லா வென்றுகளை பூரா பிடிங்கிடுவார். அடுத்து உள்ள பத்திரப்பதிவாளர் அவன் கவர்மெண்ட்டு, அதையும் பிடுங்குவார். எல்லாம் கவர்மெண்ட் மாதிரி தான் உட்காந்து பத்திரப்பதிவில் லைசன்ஸ் வாங்கி உட்காந்துருக்கான். லைசன்ஸு கொண்ட விளக்கமாறு செருப்பை கொண்டு அடிங்க. லைசன்ஸ்னால் என்னப்பா விற்கிறதுக்கு கலாணித்தனம் மொல்ல மாதிரி முடிச்சது உட்காந்துருக்கான். பூமியை விற்கிறதுக்கு இதுதான் வித்தோட்டம் கணக்கு. இப்போ பிடிச்சிட்டாரா, பத்திரம் போட்டு பதிவு போட்டு நான் கொடுக்கல, வித்தோட்டத்தை பிடிக்கணும், லைசன்ஸை பிடிக்கணும். அப்போ லைசன்ஸ் போட்ட கணக்கில் பூராமே பிடிச்சி உள்ளே கொண்டு போய் ரிபிட் அடிச்சு போட கைலாயத்தில் போட்டுக்கானா வென்று பத்திர பதிவாளர் சார்பாளர் இவனுக்கு பிடுங்குவார். பிடுங்கி சின்ன கழிக்கான்ல அப்படியே குண்டிலையும் புடுக்குலையும் வைப்பார். கண்டிப்பாக வைப்பார். காணொலியில் உலக நாடு காட்டி செய்தி வாசிப்பாக போவோம். கைலாசத்தில் சேட்டை, இந்த சேட்டை இதுக்கு பத்திரம் போடலாம். கவர்மெண்ட்டு ஒவ்வொருத்தர் 5 வருஷமாக நாங்கள் பூமியில் இப்போ எவ்வளோ கையெழுத்து நியமித்த கணக்கில் நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்காரன் பூரா போடலாம், விற்கலாம், ஆடலாம், பாடலாம்னு. அப்போ அந்த காணொலியில் போகையில் அப்படியே வித்தோட்டமாக போர்வலர் தூக்கி வச்சு புடுக்குலையும் குண்டிலையும் சூடு வைப்பார். லைசன்ஸ் பத்திர பதிவாளர் இன்னைக்கு போட்டாச்சுரா, கணக்கு போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக ராணுவ வானரப்பட தோண்டி எடுப்பான். இன்னும் நடுக்கம் கொடுக்கல. ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் நான் நடுக்கம் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம், எங்களுக்கு நீதிமன்றம் இருக்காங்க, சர்ச்சை இருக்கான், கோட்டார் ஆணுமே அப்படிங்கிற கணக்கில் அவன் ஆட்டுதான். அப்போ நீதிபதி சர்ச்சை கோட்டார் ஆணுமேனோ தாமதமாக போகிற கணக்கு வருது. அந்த வரக்கூடாதுல்ல, இல்லையே கடவுள் போடுறாரு கணக்கு போட்டு தூக்கி உள்ளே போட்டுருவார். ஒழுங்காக போ, இல்லை காலி பண்ணிட்டு போனான்னு கோர்ட்டில் அந்த கணக்கு இடணும். இப்போ களவாணித்தனம் மொல்ல மாதிரி முடிச்சதுக்கு போட்டார். ஆட்டோமேட்டிக்காக வரும், வராதில்ல வரும், முக்கால் சத்தி